நேற்றைய தினம் காஞ்சி காமாட்சியை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு அதே க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி வரதராஜனை பற்றி பார்க்கலன்னா எப்படி? வாரி வாரி வழங்கக்கூடிய பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாள், பேரருளாள பெருமாள், அத்திகிரி அருளாள பெருமாள். பிரம்மோற்சவம்னாலே கருட சேவை, கருட சேவனாலே அது காஞ்சி வரதராஜ பெருமாள் கருட சேவை தான். இப்படி கருடன் மீதேறி அந்த ராஜாதி ராஜன் அஜ கஜேந்திரமா ஆஜானு பாகுவா கம்பீரமா வர அழகு இருக்கு பாருங்கோ, காண கண்கோடி வேண்டும். வைகாசி வெயில்லையும் அந்த ஸ்ரீபாத தாங்கிகள் காலில் செருப்பு கூட போட்டுக்காம பெருமாள் அப்படி ஏழை பண்ணின்னு வருவா பாருங்கோ, காண கண்கோடி வேண்டும். அந்த வெயில்லையும் லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த காஞ்சி வரதனை ஒரு க்ஷணம் பார்க்கணும்னு வீதியில செருப்பு போட்டுக்காம நிப்பா பாருங்கோ, காண கண்கோடி வேண்டும். இந்த பெருமாளுக்கே என்ன ஒரு பெருமை அப்படின்னா, 4 யுகங்கள்லையும் பூஜிக்கப்பட்ட பெருமாளியர். முதல் யுகமான சத்திய யுகத்துல பிரம்மாவால் பூஜிக்கப்பட்டவர். கஹ அப்படின்னாலே பிரம்மா, அஞ்சித அப்படின்னா பூஜிக்கப்பட்ட, பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட பெருமாள் காஞ்சி வரதராஜ பெருமாள். அடுத்த யுகமான திரேதா யுகத்துல கஜேந்திரனால் பூஜிக்கப்பட்டவர், துவாபர யுகத்துல ப்ரஹஸ்பதியால் பூஜிக்கப்பட்டவர், இப்ப நடந்துட்டு இருக்கும் கலியுகத்துல ஆதிசேஷனால் பூஜிக்கப்பட்டு இருக்கார். இந்த க்ஷேத்திரத்தோட ஸ்தல புராணம் என்ன அப்படின்னா, பிரம்மா அவருடைய பாவத்தை கழிக்க 1000 அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு முடிவு பண்ணார். இவர் என்னைக்கு 1000 அஸ்வமேத யாகம் பண்ணி பாவத்தெல்லாம் கழிச்சுண்டு பெருமாள் அனுகிரகத்தை வாங்கிப்பார், களைச்சு போனார். அப்போ பெருமாள் சொல்றாரா, நீ சத்தியவிரத க்ஷேத்திரமான காஞ்சி க்ஷேத்திரத்துல போய் அஸ்வமேத யாகத்தை ஒரு தடவை பண்ணாலே அது கோடி தடவை பணத்துக்கு சமம். இப்போ சினிமாலலாம் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னதுக்கு தான் சமம். ஆனா காஞ்சி வரதராஜ க்ஷேத்திரத்துல ஒரு தடவை பண்ணா கோடி தடவை பண்ணத்துக்கு சமம். இப்படி பிரம்மா யாகம் பண்ண ஆரம்பிச்சார். ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டார். தன்னோட தர்ம பத்னியான சரஸ்வதி தேவியை கூட்டிக்காம சாவித்திரி தேவியை வச்சு யாகத்தை ஆரம்பிச்சுட்டார். கோவம் வந்தது சரஸ்வதிக்கு. நீங்க எப்படி யாகத்தை முடிக்கிறேன்னு பார்ப்போம்னு ஒரு தடையா ஏவி விடுறா. முதல்ல இருட்டை ஏவி விடுறா. எல்லா இடத்துலையும் இருட்டாயிடுத்து, வெளிச்சமே இல்லைன்னா எப்படி யாகத்தை பண்றது? அப்போ தூப்புள் பக்கத்துல திருத்தங்காங்கிற க்ஷேத்திரத்துல தீபக் பிரகாஷ பெருமாள் தோன்றினர், கையில தீபத்தை ஏந்திண்டு. அடுத்ததா பூதங்களை ஏவி விடுறார். இந்த பூதங்களை விரட்ட திரு அஷ்டபுஜகரத்துல அஷ்டபுஜ பெருமாள் தோன்றினர். அடுத்ததா யானையா அனுப்புறா சரஸ்வதி தேவி. இந்த யானைகளை தடுக்க திருவேலுக்கைங்கிற க்ஷேத்திரத்துல அழகிய சிங்கராக நரசிம்மர் தோன்றினர். சரஸ்வதி பார்த்தா, நம்ம போலனா வேலைக்காகாது போல இருக்கே அப்படின்ட்டு தானே வேகவதி அப்படிங்கிற ஆறா பிரவாகமா வரா. அந்த யாக குண்டத்திலேருந்து வர அக்னியை அப்படியே அழிச்சிடணும் அப்படின்ட்டு பிரவாகமா வேகமா வேகவதி வர. அப்போ திருவெக்காங்கிற க்ஷேத்திரத்துல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சயனிச்சுண்டு அந்த ஆறை தடுக்கிறார். இப்படியாக யாகம் நல்லபடியா முடிஞ்சு கடைசியா சித்திர மாசம் ஹஸ்த நட்சத்திரத்துல அந்த யாக குண்டத்திலேருந்து தேவராஜ பெருமாள் தோன்றினர். இன்னைக்கும் பார்த்தேன்னா பெருமாளுடைய திருமுகம் ஃபுல்லா வடுவடுவா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அக்னிலேருந்து தோன்றின பெருமாள் இல்லையா, அப்படிதான் இருக்கும். யாகம் முடிஞ்சோடனே யாகத்தோட ஹவிர்பாகம், அதாவது அந்த பலனை யாருக்காவது கொடுக்கணும் இல்லையா, அப்போ புண்ணியகோட்டி விமானத்தோட வரதராஜ பெருமாள் தோன்றி மாசுச்சக கவலைப்படாதன்னு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் அபயம் அளித்து காத்து ரட்சிச்சுண்டு வர.